Hi friends, welcome to Forward IAS. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளியாக இருந்து அவர் வந்து எப்படி விஏஓ ஆனார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அளவுக்கு வந்து உயர்ந்துட்டார். அவரோட ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா விஏஓ. சரிங்களா, ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளியாக இருந்து எப்படி விஏஓ போஸ்டிங் வாங்கினார், இப்போ வந்து அவர் என்ன சாதனை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இவர் தாங்க அந்த சாதனையாளர். இவர் பேர் பார்த்தீங்கன்னா மணிமாறன். மதுரையில் ஆழ்வார்புரம் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர். அவர் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் மூட்டை தூக்கும் தொழிலாளியாக பல மார்க்கெட்டில் வந்து மூட்டை தூக்கும் தொழிலாளியாக வந்து வேலையை பார்த்துருந்துருக்காரு. இரவு நேரத்தில் மார்க்கெட்டில் வேலை பார்த்துக்கிட்டே வந்து பகலில் வந்து கல்லூரிக்கு போய் படிப்பை முடிச்சிருக்காரு. அவருடைய அந்த இளங்கலை படிப்பு பார்த்தீங்கன்னா மதுரையில் தியாகராஜர் கல்லூரியில் வந்து படிச்சிருக்காரு. நைட்டு வேலை பார்த்துட்டே தான் படிச்சிருக்காரு. அதுபோக எம்ஃபில் எம்எட் எல்லாமே வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வந்து பண்ணியிருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் வேலை பார்த்துட்டே தான் அவர் படிப்பு ஃபுல்லாக படிச்சிருந்திருக்காரு. 2014 பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து அறிமுகமாகிறாரு. அவர் வந்து இவரை வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாரு. ஸோ இவரும் வந்து சின்சியராக படிக்கிறாரு. ஸோ 2014 விஏஓ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறாரு. 2015 பார்த்தீங்கன்னா கமுதியில் புனவாசல் அப்படின்ற கிராமத்தில் வந்து விஏஓ வந்து போஸ்டிங் வாங்குறாரு. ஸோ இது வரைக்கும் இவர் பண்ணது வந்து எதுவும் வந்து ஆச்சரியம் இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்டே கஷ்டப்பட்டு முன்னேறியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் பண்ணது தான் வந்து ஆச்சரியம். சரிங்களா, நம்ம விஏஓ ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம், ஜாலியாக இருந்திருக்கலாம். ஸோ இவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து விஏஓ ஆகிட்டோம். ஸோ இவர் கூட அந்த பல மார்க்கெட்டில் மூட்டத்தொகை நிறைய பேர் வந்து படித்தவங்க தான். ஸோ அவங்களும் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, ஸோ அவங்களையும் வந்து ஏன் வந்து நம்மளை மாதிரி ஒரு அரசு அதிகாரியாக நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து தோணியிருக்கு. ஸோ இவர் கூட வேலை பார்த்த அந்த நண்பர்களுக்கு வந்து இவரே வந்து கைட் பண்ணி அதில் சில பேரை வந்து அவங்க வந்து அரசு அதிகாரியாக மாறுறதுக்கு வந்து இவர் வந்து உதவி பண்ணியிருக்கார். ஸோ அவர் நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேரை வந்து அரசு அதிகாரியாக வந்து மாற்றிட்டார். ஸோ அதோடையும் நிற்கலை அவர். அடுத்ததாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ஆழ்வார்புரம் பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த கூலி தொழிலாளர்கள் வந்து அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அவங்களோட பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேயே வந்து அந்த கூலி தொழிலுக்கு வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா இவருக்கு வந்து பாதிக்குது. ஸோ அந்த ஏழை மாணவர்கள் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுத்து அவங்களையும் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசு அதிகாரிகளாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி இவர் மறுபடியும் கனவு காண்றாரு. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக மாற்றினது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மாணவர்களையும் வந்து அரசு அதிகாரிகளாக மாற்றுறதுக்காக அப்துல் கலாம் பலியில் நண்பர்கள் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து இவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மாணவர்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுக்கறதுக்காக. ஸோ இவங்களோட இந்த கைடன்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மாணவர்கள் ஸோ டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் ரயில்வே இந்த மாதிரியான பல துறைகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து அவங்க அரசு அதிகாரியாக மாற்றியிருக்காங்க. அந்த மதுரை ஆழ்வார்புரம் பகுதி மட்டும் இல்லாமல் இவர் அந்த வேலைக்கு சேர்ந்த கமுதியில் இருக்கக்கூடிய அந்த புனவாசல் அப்படின்ற கிராமத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃப்ரீ கோச்சிங் வந்து கொடுத்துருக்காரு. அங்கேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாணவர்களுக்கு மேலே இவர் வந்து அரசு அதிகாரியாக வந்து மாற்றிருக்காரு. ஸோ இவரை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ரோல் மாடலாக வந்து எடுத்துக்கலாங்க. ஏன் அப்படின்னா நம்ம படித்து பாஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் படித்தது மட்டும் இல்லாமல் இவர் ஃப்ரெண்ட்ஸையும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக மாற்றி இவர் வசித்த இடம், இவர் வேலை பார்த்த இடம், அங்கே இருக்கக்கூடிய அந்த புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கைட் பண்ணி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அரசு அதிகாரிகள் வந்து உருவாகிறதுக்கு வந்து காரணமாக இருந்திருக்காரு. இவர் வந்து இவருடைய வாழ்க்கை வந்து நமக்கு சொல்கிறது வந்து ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து போட்டித் தேர்வுகள் இருந்தால் நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக சாதிக்கலாம். அப்படி சாதித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிடாதீங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 1-2 பேரையாவது வந்து அரசு அதிகாரிகளாக உருவாகிறதுக்கு வந்து குறிப்பாக ஏழை மாணவர்கள் அவங்க வந்து அரசு அதிகாரியாக உருவாகிறதுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் அப்படின்றதான் வந்து இவரோட வாழ்க்கை வந்து நம்ம சொல்லித்தர ஒரு பாடம். ஸோ இதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சதோடு நின்றாதீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 1-2 பேருக்கு நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு கை தூக்கி அவங்க வந்து அரசு அதிகாரியாக மாறுறதுக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். நம்முடைய ஃபார்வர்ட் ஸ்டடி சர்க்கிள் சார்பாக திரு மணிமாறன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். இவரை போன்ற பல மணிமாறன்கள் உருவாக நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.